ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்கண்ணே, ஆரம்பிச்சிருவோம். பரிசுமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக, இந்த ஜெப நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் திறன்கொண்டு தைரியமா இருங்கள். அசிரியர் ராஜாவுக்கும் அவங்களோட கூடத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் விடுங்கள் சொன்னீரே ஆண்டவரே. அவங்களோடு இருக்கிற மாம்ச பலம் நம்மோடு இருந்து நமக்கு இடத்துல நம்முடைய தேவனை கத்ததாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, நீ எங்களுக்கு துணை இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறீர்கள். அதை ஆசீர்வதித்தாரும் கத்தார். ஆண்டவரே, சத்துவின் திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ரிட்டீட்டை நோக்கி கொண்டிருக்கிறோம். கத்தார், இந்த வல்லமையுள்ள புயம் விசேஷமா அந்த நாளிலே இறங்கி கத்தாவே தேவனுடைய பசுத்த பிரச்சனத்தால் நீங்களை நிரப்பும்படியாக செஞ்சு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்படத்தக்கதாக உங்களுடைய வருகைக்கு என்று நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே உதவி செய்யும் கத்தாவே. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். பாடுற பாடல்கள், ஜெபங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும் கத்தார். ஒப்பு கொடுக்கணும் ஆசீர்வதி பெரிய காலச்சி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபன பரமபிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக சரீரத்திலே மிகுதியான வேதனையோடு நான் இருந்தேன். ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. எப்படி அநேக பாடுகள் இருந்தது. நான் அவைகளை அதிகமாக விவரித்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி, இரக்கத்திற்காக கெஞ்சி, குறிப்பாக சுக பலனுக்காக கெஞ்சி இருக்கும்போது இந்த 2-3 நாட்களாக தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வியாழக்கிழமையிலிருந்து என்னை தேவ சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து தேவனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சகோதரர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகுதியாக ஆசைப்பட்டேன். தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், கடைசி வசனம். நான் நிறைய வசனங்களை ஒருவேளை சொல்லுவேன். அதனால எடுத்தவர்கள் உடனடியாக நீங்கள் வாசிக்கிறதுக்கு நன்றாக இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது நீங்கள் வேதாந்தத்தை வைத்திருக்க வேண்டும். வைத்திருந்தால் அது வாசிப்பதற்கு, செய்தியை தொடர்ந்து சொல்வதற்கு நன்றாக இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16 கடைசி வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்.
கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நீண்ட கால நம்முடைய வாழ்க்கையாகும். நம்முடைய ஜீவன் போகும் வரைக்கும் அல்லது கர்த்தர் வரும் வரைக்கும், இந்த இடைப்பட்ட காலம், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், அந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்கிற வாழ்க்கை, குறிப்பாக நாம் கர்த்தருக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியங்கள் சித்திக்க வேண்டும், நிறைவேற வேண்டும். We want everything we do end in success, அல்லது ஒரு வெற்றியிலே முடிய வேண்டும். காரிய சித்தி என்பது வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம், ஜெயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும், ஒவ்வொரு நாளிலும், தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் சித்தி பெற வேண்டும், சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஜெயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி நாம் நம்முடைய காரியங்கள் எப்பொழுது சித்தி பெறும்? இதுதான் இன்றைய பிரச்சனை. வாழ்க்கையிலே சித்தி பெறாவிட்டால் நாமும் ஒரு உலக மனுஷனை போல் இருப்போம். ஜெயம் பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு உலக முறையிலே போய் காசு கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ, இந்த மாதிரி காரியங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, நம்முடைய வேலையோ, இவைகளிலே நாம் ஈடுபடுவோம். அது உலக முறை. பிசாசு அதற்கு நன்றாகவும் உதவி செய்வான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களிலே வெற்றி சிறக்க வேண்டுமானால், சித்தி பெற வேண்டுமானால், அது தேவ சித்தமாகும். முதலாவது, தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் தான் எடுக்கும் காரியங்களிலே, முயற்சிகளிலே, குடும்பத்திலே சித்தி பெற வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக முறை அவைகளிலே நாம் தோற்று போகிறோம். நாம் நினைக்கிற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் நிறைவேறாமல் போய்விடுகிறது, சக்சஸ் இல்லாமல் போய்விடுகிறது. அதை நாம் ஏன் என்று பார்க்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள், நம்முடைய காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாம் வைக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பணம் வேணும் ஆண்டவரே, அல்லது இந்த வேலைக்கு நான் போறேன் ஆண்டவரே, அல்லது நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் ஆண்டவரே, அல்லது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, இப்படி நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது ஆண்டவரே, மேக் மை ட்ரிப் ஆர் மேக் மை ஜேர்னி பி சக்சஸ்ஃபுல் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் சித்தி பெறுகிறோமா என்பது இட்ஸ் $1 million கொஸ்டின். ஏனென்றால் காரிய சித்தி வரும்போது அங்கே ஒரு விதமான சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இந்நாளும் இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையினாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி. அது இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திலே சண்டையோ, சமாதான குறைவுகளோ, இந்த நேரம் முறுப்புகளோ இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்ளலாம், எளிதிலே அறிந்து கொள்ளலாம். சீட்டு மடியிலே போடப்படும் என்று இருக்கிறது. அதாவது the lot is cast into the lap, but everything comes from கர்த்தரிடத்திலிருந்து அது வரும். பொதுவாக மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்றோம், ஒரு பகடிக்காயை தூக்கி மேல போட்டு 1 வருதா, 2 வருதா, 3 வருதா, 4 வருதா, 5 வருதா, 6 வருதான்னு பார்ப்பாங்க.
தூக்கி போடுவதுதான் நம்முடைய கடமை. ஆனால் என்ன காட்டுகிற அந்த ஃபேஸ்ல என்ன வருது, மேலாப்புல என்ன வருது? நம்ம விரும்புகிற நம்பர் வருதா? இதான் லாட்ல பாக்குறோம். விரும்புகிற நம்பர் வருதா? அந்த வரக்கூடிய காரியம் எந்த நம்பரை நம்ம விரும்பி இல்ல நம்ம கவுண்ட் பண்ணி சொல்றோமோ அது வந்தா காரிய சித்தி, இல்லாவிட்டால் இல்லை. இதுதான் அந்த நாட்களிலே உலக முறைகளிலே இருந்துச்சு. சீஷர்கள் யூதாஸ் நான்கு கொண்டு செத்துட்ட பிற்பாடு அந்த இடத்தை நிரப்புவதற்காக சீஷர்கள் ஒரு முறையை கையாண்டார்கள். வேதாந்தத்திலே அது காணப்படுகிறது. சீட்டு மடியிலே போட்டப்பட்டது. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவனும் 11 அப்போஸ்தலரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அப்ப யாருக்கு அது வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது கடவுளுடைய சித்தம் என்று சொல்கிறோம். இப்படி தேவனுடைய சித்தம் நாம் எப்பொழுதும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அப்ப அது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். காரியங்கள் சித்திக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, we must be under the divine control. ஏனென்றால் மேலே போடப்பட்டு விட்டது. ஏற்கனவே லாட் மேல போட்டாச்சு. அது கீழே வந்து விழுகும்போது தேவனுடைய கிருபையினாலே அது விழ வேண்டும். நமக்கு வேணுங்கிறத நம்ம வரணும். அப்போ தேவனுடைய கண்ட்ரோல் நம்ம, if we are in the divine control, there will be a success. முதலாவது நாம் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோமா? நம்ம குடும்பம் தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரியம் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம விரும்புகிற காரியத்துல தேவனுடைய திட்டம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். There is a divine purpose. தேவனுடைய நோக்கம் அதிலே இருக்கிறதா? நாம் செய்கிற காரியத்துல தேவனுடைய நோக்கம் இருக்கிறதா? தேவனுக்கேற்ற நோக்கம், தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நோக்கம் இருக்கிறதா? பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று சொல்வார்கள். நாம் செய்கிற காரியங்களிலே இஸ் தேர் இஸ் எனி பர்பஸ், பர்பஸ் டிவைன் பர்பஸா இருக்கும், தெய்வீக ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் காரியங்கள் சித்தி பெறும். நம்ம சுயநலத்துக்காக நாம் பார்ப்போம்னால் அங்கே தேவனுடைய சித்தப்படி இல்லாவிட்டால் அங்கு காரிய சித்தி அங்க இருக்காது. மூன்றாவது ஒரு காரியம், தேவனிடத்திலே நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய காரியங்கள் சித்தி பெற வேண்டுமானால் தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கும் போதுதான் காரியங்கள் சித்தி பெறும். மனுஷன் மீதோ, பணத்தின் மீதோ, மற்ற காரியங்களின் மீதோ நம்பிக்கை இருக்குமானால் அவர் இருக்கார், அவர் செஞ்சிருவாரு, அவர் நம்பி இருக்கேன், அப்படியெல்லாம் இல்லை. தேவன் மேலே நம்பிக்கை. there must be a divine trust in the life. நம்ம வாழ்க்கையில தேவன் மேலே உள்ள நம்பிக்கை அது ஆழமாக இருக்கும் போது காரியங்கள் சித்தி பெறும். இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்கா, அப்படி காரியங்கள் சித்தி பெற ஆரம்பிக்கும் போது அல்லது காரியங்கள் எப்பொழுது சித்தி பெறும்னா, ஆண்டவனை ஒரு நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. டிவைன் ட்ரைனிங் இருக்கும். அந்த டிவைன் ட்ரைனிங், தெய்வீக பயிற்சி, தேவன் ஒரு பயிற்சியை நமக்கு கொடுப்பார். இந்த 4 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும் போதுதான் நம்முடைய காரியங்கள் சித்தி பெறும். இல்லாவிட்டால் அங்க சித்தி பெற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். அது உலக முறைகள்ல வந்ததுனாக்கா அது வேற வழி. தேவனுடைய வழியில்னா இந்த 4 காரியங்கள் அதுல முக்கியமா இருக்கும். இதைத்தான் நாம் யாரிடத்துல பார்க்கிறோம் என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களும் யோசேப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.
நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. அங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா போட்டிருக்கும். ஒரு லைஃப் ஹிஸ்டரியா இருக்கும், எப்படி ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. ஹவு டு பி a மேன் ஆர் a ஃபேமிலி டு பி சக்சஸ்ஃபுல். அங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. இந்த 4 காரியங்களுடைய காரியங்கள் அங்கே ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே குவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இங்க பாருங்க, ஒரு டிவைன் கண்ட்ரோல்ல இருக்காரு யோசேப்பு என்ற மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே சித்தி பெற ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 4 காரியங்களும் அங்கே காணப்படுகிறது, தெளிவாக இருக்கிறது. He was under divine control. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன், ஒரு வாலிபன். கிட்டத்தட்ட 17-18 வயசுக்குள்ள உள்ள வாலிபன் தான். யார் தேவனோடு, இங்க நல்ல அருமையா இருக்கு அந்த வசனம், 2ஆம் வசனம் குறிப்பா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு போய் நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படிங்கிற காரியங்களை காட்டிலும் இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லாம இல்ல. ஆனா தேவ வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில காரிய சித்தி எதுல எல்லாம் இருக்கு, எதுல எல்லாம் நம்ம சித்தி பெறாம இருக்கிறோம், அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு நம்மை அழகாக ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லீடரா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளையா, ஒரு மேனேஜரா அல்லது ஒரு காரியக்காரனா ஒரு இடத்துல வைப்பாரு. யோசேப்பு பாருங்க, he was under divine control. தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அவன் தன்னை தேவனுக்கு பூரணமாய் ஒப்புவித்த ஒரு மனிதன். அதான் டிவைன் கண்ட்ரோல். அவனை மீறிதான் எல்லாமே நடக்குது. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம், ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, தேவ தரிசனத்தை அடைந்தவன், சொப்பனங்களை கண்டவன். அதெல்லாம் நம்ம மற்ற அதிகாரம் 38 அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய அண்ணன்மார்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கினது, சூரிய சந்தனங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்கினது, இதெல்லாம் அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். அது எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும், அதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் தரிசன சொப்பனக்காரன், தரிசனம் பெற்றவன். தரிசனம் பெற்றவன் மாத்திரமல்ல, சொப்பனங்களின் அர்த்தத்தையும் சொல்லக்கூடியவன். அவன் காரிய சித்தியுள்ளவனா இருக்கான். ஏன் அப்படின்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நம்ம இதை எப்பொழுதும் செக் பண்ணிட்டே இருக்கணும். இட் இஸ் நாட் ஃபார் ஒன் டைம் டீல். இட்ஸ் a day-to-day activity, day-to-day surrendering life. நிறைய நம்ம, என்னையும் நான் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், அநேக முறை நாம் இதில் தவறி விடுகிறோம். எத்தனை வருஷம் ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன்னா, என்னுடைய சுயத்தை, எந்த தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்கிறதா சுயம், செல்ஃப், நம்ம நினைத்ததெல்லாம் செய்யறது, நம்ம நினைத்ததெல்லாம் சொல்றது, அது தேவ சித்தமா மாறிடும்.
ஒரு ஜெபம் பண்ணி சொல்லிட்டா தேவ சித்தமா? நோ, முதல்ல ஜெபிக்கணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தை வர வேண்டும், அந்த வார்த்தையை தேவன் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கு பின்னால ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்புறம் நம்ம அதுக்கு பின்னால போகணும். அப்படி போகும்போதுதான் காரிய சித்தி வருது. யோசேப்பு தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கார், அது அவனுக்கு நல்லா தெரியுது. அங்க முறுமுறுப்பு இல்ல பாருங்க, என்ன தகப்பனை விட்டு பிரிக்கப்படுகிறான், சகோதரனை விட்டு பிரிக்கப்படும், எல்லாத்தை விட்டு பிரிக்கப்படுறான். அவனுடைய சூழ்நிலையே மாறுகிறது. குழியில் இறக்கப்படும் போது அவன் என்ன தப்புன்னா ஒண்ணும் பண்ணல, நான் விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பான், அதுதான் செஞ்சிருப்பான் மேக்சிமம். தேவன் செவி சாய்க்கவே இல்லை. அவன் விற்று போடு வரும்போது என்ன வித்துறாதீங்க, வேண்டாம், நான் எங்கேயாவது எங்காவது போயிடுறேன், விட்டுருங்க, ஒண்ணுமே இல்லை, அவனுடைய கண்ட்ரோல் இல்லை. ஆனா தேவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை கண்ட்ரோல் பண்றார், அவனுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றார். ஆகட்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறான். நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? டெய்லி எவ்வளவு சுயமா இருக்கிறோம். நம்முடைய குடும்ப டிசிஷன் மேக்கிங் எல்லாமே நம்ம இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். அந்த எண்ணங்கள் கரெக்ட் தான், ஆனா காரிய சித்தி ஆகணுமே, சக்சஸ் ஆகணுமே, கர்த்தனோடு இருக்கணுமே. கர்த்தர் இல்லாத, கர்த்தர் யோசேப்போடு இல்லாம இருந்தா எல்லாம் வேஸ்டா போயிருந்தோம். யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருன்னு தான் தேவனுடைய வசனம் அழகா சொல்லுது. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய இருக்கிறதுக்குள்ள அத்தாட்சி என்ன? ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க காரிய சித்தி வந்துருது. எவ்ரிதிங் வாஸ் ஹேண்டட் ஓவர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஜோசப். ஜோசப்னுடைய கேர்ல தான் போத்திபாரனுடைய வீடே வந்துருது, எக்ஸப்ட் த வைஃப். ஏன்? அவன் ஜோசப் செய்யறது, யோசேப்பு செய்யறதெல்லாம் சக்சஸா, எல்லாவற்றிலும் அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கான். நமக்கு ஏன் அப்படி இல்லை? கர்த்தர் நம்மோடு இல்லையா? நம்மளால ஏன் செய்ய முடியல? அநேக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்மாதாயத்தின் காரியங்கள், ஜெபம் பண்ணக்கூடிய காரியங்கள், தேவ பிரசனத்துல போய் நம்ம இருக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள், தேவ வசனத்தை சொல்லக்கூடிய காரியங்கள், 4 பேருக்கு நம்மளால சாட்சி சொல்ல முடியுதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் போன் பண்றாங்க, எத்தனையோ பேர் பாக்குறோம். கர்த்தர் என்னோட இருந்தா, கர்த்தர் எனக்கு செய்திகளை நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? 50 வயசான என்ன, எனக்கு 55 வயசான என்ன, 50 வருஷம் அனுபவம் என்ன, 40 வருஷம் தான் என்ன? கர்த்தர் யோசேப்போடுனா அவன் கர்த்தருக்கான காரியங்களை தான் செய்வான், செய்யணும், செஞ்சான். யோசேப்பு அதைத்தான் செய்தார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த 2ஆம் வசனத்தை பின்பகுதி வாசிங்க, ஆதியாகமம் 39:2. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடுத்தது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நீ செய்யறத உன் மனைவி, உன் பிள்ளைக பார்க்கணும். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்பா செஞ்சா சரியா இருக்கும், ஹஸ்பண்ட் செஞ்சாருன்னா சரியா இருக்கும், நீ மனைவி செஞ்சா சரியா இருக்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணணும். உங்க வீட்டுல, என் வீட்டுல எவ்வளவு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்றாருன்னு பாருங்க. தேவ சித்தப்படி, அப்கோர்ஸ் தேவனுக்கு மகிமையா இருக்கத்தக்கதாக கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா? அப்படி இருந்தாதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாமே அவன் வசம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. போத்திபாரனுடைய 3ஆம் வசனம் வாசிங்க. 3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும்
அவன் எஜமான் கண்டு பாருங்க, எஜமானுக்கு தெரியுது. அவன் போய் சொல்லிட்டு இல்லை, அவன் தம்பம் அடிக்கல, அவன் போய் சொல்லல கர்த்தர் இன்னொருக்கா நான் சரிதெல்லாம் சரியாத்தான் இருக்குங்க அப்படின்னு அவன் போய் சொல்லவே இல்லை. அடுத்தவங்க பார்க்கணும் பிரதர், சகோதரனே, அடுத்தவங்க சொல்லணும். சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இந்த அண்ணன் சொன்னார்னா நடக்கும், இந்த அண்ணன் பேசினார்னா அப்படிதான் இருக்கும். அதான் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. நம்முடைய செய்கைகள், ஆண்டு சொல்றாரு இல்லையா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது நீ யோசனைகள் உறுதிப்படும். நீ என்னெல்லாம் யோசிக்கிற, என்னெல்லாம் நினைக்கிற, என்னெல்லாம் செய்யற, அதெல்லாம் வாய்க்கிறதா? வாய்க்கலையா? அப்ப சம்திங் ரேடிக்கலி ராங், சம்திங் ராங், சம்திங் ராங், டெரிபிளி ராங். ஏன்னா காரிய சித்தி வரும்போது நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கும், தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு என்ன, நேற்றுக்கு என்ன? அருமையானவர்களே, காரிய சித்தி என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 2 வார்த்தை தான், 2 சென்டென்ஸ் தான். ஆனால் எவ்வளவு ஆழம் இருக்கிறது அந்த காரியம் நடப்பதற்கு. அவர் கர்த்தர் அவனோடையே இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் அவனுடைய வசம் ஒப்புவிக்கப்பட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கணுங்க. we must every day we must check that the Lord is with me. கர்த்தர் இன்னோடு இருக்காரா, நான் செய்கிற காரியத்துல இன்னோடு இருக்காரா? do we check daily? காலையில இருக்காரா? எங்க காலையில ஆண்டவரையே தேடுறது இல்லையே, ஆண்டவருடைய வசனத்தையே தேடுறது இல்லையே, வாசிக்கிறது இல்லையே, வாசாலும் தியானிக்கிறது இல்லையே. எப்படி ஆண்டவருக்காக நம்ம இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, ப்ளீஸ் கம் அண்டர் மை கண்ட்ரோல். என்னுடைய கண்ட்ரோல் இருப்பா, என்னுடைய பராமரிப்புல நீ இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். காலையிலே காட்டிடுவார். இன்னைக்கு இந்த ஆபத்து போகுது, இந்த குடும்பத்துல இன்னைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது குடும்பத்துல, மனைவிக்கோ கணவனுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அல்லது ஆபீஸ்லயோ எங்கேயோ என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. பட் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வந்துடும். யோசேப்பு தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுனால நம்ம போத்திபாரனுடைய தயவு அவனுக்கு இருக்குது. இந்த தயவு இருக்கும்போது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கிறது பாருங்க. தேவனுடைய தயவு வரும்போது 4வது யோசேப்பின் இடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கி உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிக்கிறார். That shows the successful man of God. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல, பலத்தில் இருக்குது. அங்க அவன் he was simply under the control of the Lord. நீங்களும் நானும் சுயத்தை விடணும். எவ்வளவு சுயம் இருக்குன்னு பாருங்க, செல்ஃப் சென்டர்டா இருக்கான்னு பாருங்க, செல்ஃப் டிசிஷனா இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவிக்கக்கூடியவங்க இருக்கும். அப்பொழுதுதான் காரிய சித்தி வரும். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானா காரணம் அதுதான், தேவன் அவனோடு இருந்தான். இன்னும் பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். He was in Egypt.
எகிப்துல இருக்கான். He was bought as a slave. பட் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க அந்த வீட்டுக்கு வருது. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க, என்ன உன்னதமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு அது உண்டு. அதுதான் அதுல மிகவும் வாக்குத்தத்தமான காரியம் என்னன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அஸ். எனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. என் நிமித்தம் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும். வீட்டுல இருந்து நிறைய பேர் மனம் திரும்பாம இருக்கலாம், பிள்ளைக கீழ்ப்படியாம இருக்கலாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை நம்மளை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா when you are under full control of the Lord, தேவனுடைய தயவு உனக்கு வரும்போது, அந்நிய தேசத்துல அங்க ஒரு அதிகாரியினுடைய வீட்டுல உண்டான எல்லாவற்றுக்கும் அவன் தான் கேர், அவனுடைய பொறுப்பு தான். இந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரிய சித்தி கர்த்தரால் வரும். when you are with the Lord, the Lord is with you. நம்ம சர்ச்சில் கூட சொல்றாங்க இல்லையா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக, நம்ம சர்ச்சில் சொல்றோம். அதுல ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். the Lord is with you. the Lord was with Joseph. he was prosperous. கர்த்தர் யோசேப்பு அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். ஆசைப்படணும், ஆசைப்படணும், ஸ்பிரிச்சுவலா ஆசைப்படணும். பிள்ளைகள் ஜெபிக்கணும், மனைவி ஜெபிக்கணும், நம்ம தேவ சித்தம் செய்யணும், தேவனுடைய தரிசனம் காணணும், தைரியமா போல்டா செய்யணும். He was not passing something. அவனாவே ஆசீர்வாதம் தான். குடும்பத்துக்கு நீங்க இருந்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவங்க இருந்தாவே போதும், அதுவே பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பை குறித்த காரியம் அப்படித்தான் இருந்துச்சு. தேவ நோக்கம் இருந்தது, தேவனுடைய பயிற்சி அது. He was under the training of the Lord. He சப்மிசிவா இருந்தார். இன்னைக்கு அப்படி இல்லையே. நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில காரிய சித்தி இல்ல, ஜெபத்துல வல்லமை இல்ல? காரணம் அதுதான். நம்ம கையில இவ்வளவு உலக மனுஷங்க, எகிப்துங்க, ஆனாலும் அவன் கையில எல்லாம் வருது. வாட் இஸ் அவர் லைஃப்? வேர் இஸ் அவர் லைஃப்? நம்ம வாழ்க்கை எங்க இருக்குன்னு பார்ப்போம். கர்த்தரால் அவன் இருந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்னும் அநேக காரியங்களை நாம் அதில் பார்க்கலாம். தேவனுடைய சித்தம் நாம் எப்பொழுதும் காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். சில காரியங்களை நாம் பார்க்க விரும்புகிறேன். இன்னொரு உதாரணத்தை நான் பார்க்க உங்களை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு அழைக்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம், இந்த 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ரெண்டு நாளாகமும் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைபெறுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இங்கே ஒரு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனாலே சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இந்த யோசபாத் யாருன்னா ஒரு ராஜா. இந்த ராஜா யூதாவின் ராஜா. இவங்க அப்பாவும் ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இருந்தது, ராஜாவா இருந்தார். ஆசாவினுடைய
மகன் தான் இந்த யோசபாத். இந்த யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜாவாக இருந்த போது அங்க ஒரு அடிமையாய் இருந்த யோசேப்பை குறித்து பார்த்தோம். இங்கே பாருங்கள், யோசேப் ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, அவனுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது. ராஜா, யூதாவுக்கு பெரிய நாடு, மக்கள் நிறைய இருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய சொல்லலாம். ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, அடுத்தது கடந்து போகும். அந்த யோசபாத்தினுடைய நிலைமை என்னன்னா, இந்த 20ஆம் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்து கர்த்தர் அவனோடு இருக்கத்தக்கதான காரியங்களை ஆரம்ப காலத்திலே அவன் செய்தான். நீங்க 17ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 17:3 வாசிங்க. இங்கேயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்ப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய நம்ம அப்புறமா பார்க்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கார். ஆனா இங்க யோசபாத்தோடு இருந்தவனுக்கு அங்க யோசேப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இங்க யோசபாத்துக்கு என்ன வருதுனாக்கா, ஆண்டவரை தேடி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்தான். ஏன்னா அவருடைய அப்பா ஆசா தன்னுடைய கடைசி நாட்களிலே நல்லா இல்ல, ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமா நடந்து நல்ல மனுஷனா இருந்தாரு. கடைசி நாட்களிலே அப்படி இல்லை. இது ரொம்ப யோசிக்கணும். எல்லாருமே நம்ம யோசிக்கணும், நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரம்பத்துல நல்லா இருந்திருக்கலாம், கடைசி நாட்களாக பிசாசு எல்லாரையும் வஞ்சிக்கணும்னு நினைப்பான், கவுத்து போடணும்னு நினைப்பான், பின்வாங்க வைப்பான். தேவ காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பின்வாங்கி போகத்தக்கதான காரியங்களை ஆசா செஞ்சான். அதுக்குனால அவன் மரித்து பிற்பாடு இந்த யோசபாத்து அது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி மக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறான். இதெல்லாம் நல்ல காரியங்கள் ஆரம்பத்துல நன்றாகத்தான் செய்கிறார். ஆனால் இந்த மனிதனுக்கு இப்ப பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால இந்த யோசபாத்தை குறித்து தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். Here is the secret. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். இந்த செக்கிங் பாயிண்ட் அதுதான். ஆதியாமத்துல இருந்தாலும் சரி, 4ஆமத்துல இருந்தாலும் சரி, ரூல் ஒண்ணுதான். யோசபாத் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற மனுஷன். பாகால்கள், விக்கிரங்கள், இதுல எல்லாம் உடைச்ச ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமானதை செஞ்ச மனுஷன். அவனுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க 4ஆம் வசனம் வாசிங்க, 17:4. அவன் தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். திடப்படுத்துறாரா? அவனுடைய வாழ்க்கையே திடப்படுத்துறாரு பாருங்க, ராஜ்யத்தை திடப்படுத்துறாரு. கர்த்தரோட ஒரு மனுஷன், கர்த்தரோட யோசபாத்தோட கர்த்தர் இருந்ததுனால அவன் திடமான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது, ஒரு ஸ்டேபிள் லைஃப் இருந்துச்சு. அந்த லைஃப் யோசபாத்துக்கு இருந்தது. ஆனாலும் பிரச்சனை வருது பிற்பாடு, அந்த நாட்கள்ல பிரச்சனை வருகிறது. அதுக்கு முன்னால அவனுடைய கேரக்டர் எல்லாம் நம்ம சிலதை பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசிங்க, 5:6. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
அவன் பாருங்க, கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. கர்த்தருக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு எப்படி பிரியமா நடக்கிறது, கர்த்தருடைய வழிகளிலே மக்களை நடத்தணுமே, ஆட்சி செய்யணுமே, கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம். அப்பதான் அவன் காரியம் சித்தியுள்ளவனா இருக்க முடியும். நம்முடைய காரியங்கள் சித்தியாக வேண்டுமானால், சித்திக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் இருக்கணும். உண்மையா நீங்க மனசுல கை வச்சு பாருங்க. நான் டெஸ்டுக்காக சொல்லல, நம்ம எப்படி இருக்கோங்கிறதுக்காக நீங்க பாருங்க. எவ்வளவு பேர் நம்ம ஆசையோட இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும் அப்படின்னு உற்சாகமா வர்றோம். தேவன் ஏதாவது செய்தியை கொடுப்பார், ஏதாவது அனுபவங்களை தருவார், ஏதாவது ஒரு பாடல் தருவார், ஏதாவது ஒரு வசனம் தருவார். அதை வைத்து நான் பலப்பட்டு நான் அடுத்த நாள்ல இருந்து நான் மற்றவங்களுக்கு சாட்சியாகவும் ஆண்டவர் குறித்து சொல்றதுக்காகவும் நான் இருக்கணுமே அப்படிங்கிற ஆசை எத்தனை பேத்துக்கு இருக்கு? அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையே வாங்கிட்டு அதையே சர்ச்சையிலையும் கேட்டுட்டு இங்கேயும் அதையும் நம்ம கேட்கறதுக்காக வரல. நம்ம பரலோகம் போகணும்னா என்ன செய்யணுங்கிறதான் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கற தியானிக்கும் போது, வசனத்தை ஆண்டவருடைய பாத்துல கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதை கொடுக்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வழிகளில உற்சாகம் இருக்குது. கர்த்தருடைய வழி என்ன? தேவ வசனத்தை வாசிக்கிறது, தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றது, தேவனுடைய வார்த்தைகளை போய் நம்ம கொடுப்பது, நம்முடைய சாட்சிய பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்றது, தேவனுடைய ஊழியத்தை செய்வது. நம்ம இடத்துல இருக்கிறோம், இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 10 மாசம் முடிய போகுது. எத்தனை பேர் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறோம் அறியாத மக்களுக்கு? யாராவது 1 2 கர்த்தருடைய வழி, ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்காரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்காரு. சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம போலாம், வேண்டாம்னு சொல்லலாம். நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறதா கேள்வி. போன் இருக்கு, போன்ல எத்தனையோ பேர்த்திட்ட பேசுறோம், நண்பர்கிட்ட பேசுறோம், சொந்தக்கார்ட்ட பேசுறோம், அவங்ககிட்ட பேசுறோம், இவங்ககிட்ட பேசுறோம். எப்பவாவது வார்த்தையை சொல்லியிருக்கிறோமா? நான் அப்படி யோசிப்பேன். இன்னைக்கு போன் வந்ததுன்னா இந்த சகோதரனா ஏற்கனவே இருந்த சகோதரன், அதனால வேற மாதிரி பேசணும், அவருக்கு வேற ஆலோசனை கொடுக்கணும். அப்படி ஜெபத்துக்கு வர்றதுலதான் அல்லது மீட்டிங்க்கு வரலதான், ஆனாலும் பழைய சகோதரன், அவர்கிட்ட ஏதாவது பேசணுமே. மாதிரி எங்களோ நம்மோட ஐக்கியமா இருந்த சகோதரர் நம்பர் 1 கிடைச்சது. அடிக்கடி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஜெயராஜன் ஒரு அண்ணன் இருந்தார், அவருக்கு போன் போட்டுட்டே இருக்கேன். எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது விசாரிப்பது. இன்னைக்கு கூட நிறைய பேர்த்திட்டு நான் போட்டு இது பண்ணணும்னு யோசித்து சில காரியங்களை நான் கேட்பேன். எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்கு, ஒரு விசாரிப்பது. சும்மா எதுக்கு ஆண்டவர் போனை கொடுத்திருக்காரு, சும்மா எதுக்கு நமக்கு நேரத்தை கொடுத்திருக்காரு, ஏதோ ஜீவனை கொடுத்திருக்காரு. கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தா போதும், கொஞ்சம் நடக்கிறதுக்கு பலத்தை கொடுத்தா போதும். ஆண்டவருக்காக எப்படியாவது போகணுமே. பூலாங்குளம் போலாம், வாலிபர்லாம் இருக்கீங்க, கர்த்தருடைய வழி என்ன? இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டு ஜெபத்தை பண்ணிட்டு காலையில ஒரு ஜெபம், சாயங்காலம் ஒரு ஜெபம், அப்புறம் வேலைக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு இருக்குதா? விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் வாடிடுது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரு. ஒரு பாட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கு? அதான் கர்த்தருடைய வழி. இந்த யோசபாத், கர்த்தர் யோசேப்பு இருந்தாருன்னா அதே மாதிரி கர்த்தர் யோசபாத்தோடு எப்படி, அவனுடைய இண்டிகேஷன் என்ன? கர்த்தர் அவனோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்னன்னு பார்த்தா கர்த்தருடைய வழிகள்ல உற்சாகம் தான். உற்சாகமா ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ண முடியுதா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறமே, டைட் லிப் அப்படிம்பாங்க.
மற்ற சபை நான் மற்ற இதை குறையாது நான் சொல்ல, மற்ற சபைகளிலே பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஒரே ஸ்தோத்திரமா இருக்கும், அல்லேலூயாவா இருக்கும். நம்ம கூகுள் பிரேயர் அதனால இது இல்லை. ஆனா தனித்தனியா நமக்கு நேரம் கொடுக்கப்படும் போது இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு காத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்? அங்க கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் இல்லை, கர்த்தரே கூட இல்லைன்னு அர்த்தம். நீங்களும் கர்த்தரோடு இல்லை, கர்த்தரும் உங்களோடு இல்லை. அப்போ உன் வாழ்க்கை என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடும். தேவன் நம்மை அரவணைக்க விரும்புகிறார், அனுதினமும் நம்மை காக்கிறார். இந்த யோசபாத்துக்கு பெரிய பிரச்சனை வருதுங்க. ஆனா கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கும்போது அவன் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகத்தோடு இருந்தான். இந்த கூகுள் பிரேயருக்கு இன்னும் 4 பேர்த்த கூப்பிடணுமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணுமே, நீங்க அந்த கூப்பிடுங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது 2வது விஷயம். நீங்க கூப்பிடுங்க, இது கேளுங்க, தேவ செய்தியை கேளுங்க. இது மெய்யா, இது தேவ வசனம். பெரும்பாலும் தேவ செய்தி இருக்கும், தேவ வசனம் இருக்கும். இந்த வசனம் அவங்களை தொடும். இங்க இப்போ தென்கொரியாவில் உள்ள பாலியோங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்டர், பிக்கெஸ்ட் சர்ச் இன் சவுத் கொரியா. அவருடைய இடத்துக்கு ஒரு நம்ம இந்திய நாட்டிலிருந்து சென்ற ஒரு தேவனுடைய மனுஷன், எப்படி உங்க சர்ச்ச ஆராதனைக்கு காலை ஆராதனை மாலை ஆராதனை எப்போ வச்சாலும் 5 லட்சம் 4 லட்சம் வர்றாங்க, அந்த அழகா பாடுறாங்க, அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் அவ்வளோ பேர் கூடி தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது சொன்னேன். அவர் சொன்ன தேவனுடைய மனுஷன் சொன்னதை சொல்றேன். அவர் சொன்னாரா, இவ்வளோ பேர்த்தையும் நானா போய் பிடிச்சேன், அப்படி இல்லைங்க. 2-3 பேர் வருவாங்க, அவங்கள நாங்க பிடிச்சிட்டு வந்து நாங்க ஜெபிப்போம். அப்புறம் அந்த 2-3 பேர் போய் வெளியே போவாங்க, அவங்க 4 பேர்த்திட்ட சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொன்னவங்க ஆர்வத்துல வந்து கேட்கணும், இயேசுவை பத்தி கேட்கணும்னு வருவாங்க. அவங்களுக்கு நாங்க 4-5 பேர் வந்து மூத்தவர்களா இருந்து ஆண்டவரை பத்தி சொல்லுவோம், மனம் திரும்பதை குறித்து சொல்லுவோம், பரிசுத்தாவை குறித்து சொல்லுவோம், அந்நிய பாஷையை குறித்து சொல்லுவோம், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து சொல்லுவோம், தேவனுடைய கிருபையை குறித்து சொல்லுவோம், தேவனுடைய அனுகூலத்தை குறித்து சொல்லுவோம். இப்படி சொல்ல 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 அவங்க அதை அனுபவிச்சாங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இப்படித்தான் எங்க சபை வந்து 4 லட்சம் 5 லட்சம்னு வந்தது. அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? நமக்கும் அதே 2 கண்ணு 2 காலு 2 கை தான் இருக்குது. கர்த்தருடைய வழிகளெல்லாம் உற்சாகம்னாக்கா அதுல நம்ம ஈடுபடணும், போகணும். இங்க போய் பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி எல்லாம் உயர்த்துவார். எத்தனை பிரச்சனைகளை மாட்டிட்டு கிடக்குறோம், எவ்வளவு பிரச்சனை கிடக்குது. பண பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்குது, சண்டை வருது, அடிக்கடி வருது, ஒருங்கிணைப்பு இல்லை, கோஆர்டினேஷன் இல்லை, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்க அப்படியே அனுப்புறாரு. என்ன ஆகுது? நீங்க பைய விரிக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ என்னைக்காவது ஒரு தடவை அவங்க பையத்தை அப்படியே விரிச்சு வைக்கிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டுறாரு. ஆனா அடியில தூர் இல்லை, அடியில பாகம் ஒழுங்கா இல்லை, தூர் போன வாளி மாதிரி. வாளியில அடியில அடைப்பு இருந்தாதான் தண்ணி நிக்கும். அடியில முழுவதும் ஓட்டையா இருக்கிற வாளியில தண்ணி மோண்டா எவ்வளவு தண்ணி நிக்கும்? தண்ணி நனைஞ்ச மாதிரி இருக்குமே, எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியுமா? இருக்குமா? ஆசைப்படணும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தாருன்னா அவன் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. அந்த உற்சாகத்தினால்தான் அவன் வந்து மக்களை வழி நடத்துகிறான். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நான் முடிந்தால் ஆண்டவர் சித்தமானால் நான் அடுத்த வாரம் இந்த செய்தியை தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதை நாம் கேட்கலாம். யோசபாத்தருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 17, 18, 19, 20 4 அதிகாரத்திலையும் வாசித்தீங்கன்னாக்கா அவருடைய உயர்வு, வீழ்ச்சி, மனம் திரும்புதல்,
திரும்பி எழும்போது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் அதிலே பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையிலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரத்தை காட்டிலும், கடந்த வாரங்களை காட்டிலும் இந்த வாரங்களிலே அடியேனுக்கு கிருபை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தியானிக்க நீர் கிருபை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனம் ஆண்டவரே எங்களிலே கிரியை செய்ய நீர் உதவி செய்யும். நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்போம் ஆண்டவரே. மனைவிக்கு அல்லது கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, எங்கள் வீட்டிற்கு, எங்கள் பக்கத்து வீட்டிற்கு, எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமே கர்த்தாவே. எவ்வளவு கிருபை வச்சிருக்கீங்கப்பா. நாங்க எவ்வளவு நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளவு வருஷங்கள் வேஸ்ட் ஆகிருக்குது ஆண்டவரே. நாங்கள் ஒரு கூட்டமா இருந்திருக்க வேண்டாமா கர்த்தாவே? ஏனப்பா எங்களிடத்துல இந்த குறை? அவனவன் தன் தன் பார்வைக்கு செம்மையானபடி செஞ்சுதான்ங்கிற மாதிரி போயிருச்சு ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை கழுவி சுத்திகரித்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க நீர் உதவி செய்யும். தியான கூட்டங்கள் எல்லாம் வருது. வெறுங்கையாய் நாங்கள் வரக்கூடாது கர்த்தாவே. வெறுங்கையாய் நிச்சயம் வரக்கூடாது கர்த்தாவே. தேவனுடைய சமூகத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும் கர்த்தாவே. கிருபை செய்யும் ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து மகிமையும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. தேவைகளை எல்லாம் சந்தியும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரே நீர் கொண்டு வரும் ஆண்டவரே. கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மக்களை நீ தொடும் கர்த்தாவே. ஆவியானவர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிச்சயமாக நீ தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசனுடைய தந்திரத்தினாலோ, பிசாசனுடைய தடைகளினாலோ, எந்த ஒரு காரணத்தினாலோ கர்த்தாவே அவர்கள் வர முடியாத நிலை இருந்தால் எல்லாவற்றையும் தகர்த்து போடும் கர்த்தாவே. புதன்கிழமையிலே வந்து ஜெபிக்க நீ கிருபைத்தார். முடிந்தால் ஆண்டவரே கலந்து கொள்ள உதவி செய்யும். எவ்வளவு கொள்ள முடியும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபித்தாலும் தேவனுக்காக கர்த்தருடைய வழி என்று நினைத்து வர உதவி செய்யும். உம்முடைய கருத்துல எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.